வணக்கங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் குடும்பமாய் நாங்கள் வரவேற்கிறோம். அதுவும் இந்த மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம். ஆகஸ்ட்னால உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது பிள்ளைங்களா சொல்லுங்களேன்? இண்டிபெண்டன்ஸ் டே. எஸ், ஃப்ரீடம். ஃப்ரீடம். எஸ், உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயம் இல்ல? ஆமா. நம்ம ஃப்ரீயா விட்டுறணும். அப்பா அம்மா தொல்லை இல்லாம ஃப்ரீயா விட்டுட்டா சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லைப்பா, எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ஃப்ரீடம்னாலே ஒரு சந்தோஷம்தான். கொஞ்சம் ஃப்ரீயா அவங்க இஷ்டம் போல என்ன வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே தான் இருக்கும். ஓகே, இந்த மாசம் முழுவதும் நம்ம எதை கொண்டாட போகிறோம்? ஃப்ரீடம் கொண்டாட போகிறோம். எஸ், ஆமென். we have freedom in Christ. எஸ். அதை நம்ம ரொம்ப இந்த மாசம் ஃபுல்லா தியானிக்க போறோம். எங்களோடு கூட இனி வரப்போகிற 4 எபிசோட்ஸ் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஃப்ரீடமை நம்ம கொண்டாட போகிறோம். எங்களோடு கூட இணைஞ்சு தேவனையும் மகிமைப்படுத்த போறோம். எஸ், விடுதலை நாயகன் நம்மோட கூட இருக்கிறார். உங்க அனைவருக்கும் விடுதலையை, ஒரு பெரிய ஃப்ரீடமை கர்த்தர் பெற்று கொடுத்திருக்கிறார். அதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக நம்ம எல்லாரும் விடுதலை நாயகன் பாடி மகிமைப்படுத்தலாம். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை? இது பாடும்போது ஒரு ஹாப்பியா இருக்குப்பா. Amen. He is the God who gives us freedom. இல்ல, இந்த ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்னுடைய பிடியிலிருந்து இந்திய தேசம் விடுபட்டாலும் இல்ல, உண்மையான ஃப்ரீடம் ஆண்டவரால மட்டும்தான் நம்மளுக்கு தர முடியும். ஆமா. He is the God who gives us freedom. இதை ஸ்டார்ட் பண்ணி நாங்க சொல்லும் பொழுதே, இதை நாங்க தியானிச்சுட்டு இருக்கும் போதே எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வந்தது God's gift of freedom to the first man and woman. எஸ், ஞாபகம் இருக்கா? எஸ். என்ன ஃப்ரீடம் கொடுத்தாரு? என்ன ஃப்ரீடம் கொடுத்தாரு ஆண்டவரே? freedom of choice. எஸ், தட் இஸ் கால்ட் ஃப்ரீ வில். ஆண்டவர் நிறைய காரியங்களை உருவாக்கினார், சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ வில் ஆஃப் சாய்ஸ். நிறைய பீயிங்ஸ் இருக்கு, தூதர்கள் இருக்கிறாங்க, சேராபின் இருக்குது, கேராபின் இருக்குது, மனிதர்கள் இருக்கிறாங்க, அனிமல்ஸ் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற அவருடைய சிருஷ்டி, இந்த பூமி எல்லாமே இருக்குது. யாருக்குமே இந்த கிஃப்டை கடவுள் கொடுக்கல. ஆமா, மனுஷர்களுக்கு மாத்திரம்தான் freedom to choose. ஏன் அதை கொடுத்தாருன்னு உன்னால சொல்ல முடியுமா ஜெசிமா? கேன் யூ கெஸ்? ஏன்னா நம்ம மட்டும்தான் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டது. ஆமென். So we are very special. இல்ல, எல்லா கிரியேஷன்ஸை விட மனிதர்களாகிய நாம ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தின்படி நம்ம சிருஷ்டிக்கப்பட்டதுனால ஆண்டவர் இந்த விசேஷமான ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை மனிதர்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்களேன். அந்த சாய்ஸ் எங்க ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், which means the whole garden is for you. Yes. You can eat whatever you want. உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் புசிப்பதற்கு உனக்கு நான் ஃப்ரீடமை கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இல்ல, ஆனா கூடவே நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு இல்ல. அந்த நல்ல தகப்பன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா அலோவ் பண்ண மாட்டார். முன்கூட்டியே நம்மளுக்கு ஒரு காஷனை கொடுப்பார், ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். அதே போல இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போன உடனே இங்க் பென்னை கொடுத்து எழுத வைக்கிறது இல்லை. They start with pencil.
அழகாக கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் அவங்களுக்கு ஒரு பெண் கொடுக்குறாங்க. பெண் கொடுப்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு விதமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆஸ் அண்ட் தென் தே க்ரோ, அவங்கள வந்து ஆசிரியர்களும் பெற்றோரும் அவங்கள சரியான நிலையில் என்ன தேவையோ அதை தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அப்படி தான் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சில நாட்களுக்கு தள்ளி வச்சிருக்கிறார், ஏற்ற நேரத்துக்கு வைத்திருக்கிறார். கொடுக்கக்கூடாதுன்றது என்ன இல்லை, he has kept it for us தான், நமக்கு தான். ஆனால் ஒரு சில காலத்துக்கு அப்புறம் நமக்கு கொடுக்கணுன்றது அவருடைய எண்ணமா இருந்திருக்கும். இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்கலாம், ஆனால் ஒரு விருட்சத்தின் கனி மாத்திரம் புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கரெக்டா சொன்னார். See, God gives us freedom of choice. ஆனா தப்பான சாய்ஸ் நம்ம எடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் ஒரு எச்சரிப்பையும் கர்த்தர் நமக்கு தருகிற தெய்வமா இருக்கிறார். You know one thing, every choice has consequences. என்னுடைய வாலிப வயசுல ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன் ஜெசிமா. அன்னைக்கு எனக்கு அது தெரியாது, பட் I started to calculate the consequence of each decision I make. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் நம்ம எல்லாருமே முடிவுகளும் விளைவுகளும் என்கின்ற ஒரு காரியத்தை கற்றுக்கணும். நீங்கள் விளைவுகளை கணக்கிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் முடிவுகள் தெளிவாக இருக்கும். ஆண்டவர் ரொம்ப அழகாக விளைவை சொல்லிட்டார். ஆமாம், விளைவை சொல்லிட்டாரு. அது எப்படி சொன்னாரு, இந்த விருட்சத்தின் கனியை நீ அப்படி சாப்பிட்டா நீ சாகவே சாவாய் அப்படின்ட்டு he pronounced death. Yes. See, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு செட் ஆகாதது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தகுதி இல்லாத விஷயத்த நம்ம சூஸ் பண்ணணும்னு ஆண்டவர் நினைக்கவே மாட்டார். பட் the choice is up to us. Yes. He has given us the free will to choose. உண்மையிலேயே இப்போ நம்மளாவது நம்ம நிறைய கொஞ்சம் வாழ்ந்து முடிச்சிட்டோம்ப்பா. பிள்ளைகள் தான் இந்த நாட்களில் இந்த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நம்ம என்னமோ தாத்தா பாட்டி மாதிரில சொல்லிட்டு இருக்கிற அப்படிலாம் இல்லப்பா. இல்ல, ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நம்ம வந்து நீ எதை சொல்ல வரணும் அதை தான் நீ சொல்லணும். நீ வாழ்ந்து முடிச்சிட்டெல்லாம் சொல்லக்கூடாது. எஸ், இப்போதானே நமக்கு பிள்ளைங்களாம் இப்போதான் +2 படிக்கிறாங்க. சி மம்மி என்ன சொல்ல வராங்கன்னா, சி we had good choice. நாங்கள் ஏற்ற வகையில் நாங்கள் சில தீர்மானங்களை நாங்கள் எடுத்தோம். ஸோ இந்த காலகட்டத்தில் as young leaders, as young people, உங்கள் வாழ்க்கையில் நிறைய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. சி எல்லா விஷயமும் நம்ம பார்க்க போனால், உலகத்தில் பார்க்க போனால் தீய பழக்கங்கள் இருக்கிறது, நல்ல விஷயங்கள் இருக்கிறது, திருமணம் இருக்கிறது, வாழ்வின் முக்கிய என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு இருக்குது, எல்லாமே அந்த டிசிஷனில் தான் இருக்குது. இதுதான் அந்த ஃப்ரீ வில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So what you decide is what defines your life. Yes. நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணும். இன்றைக்கு இந்த மாதிரி இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு. இந்த உலகத்துல நல்ல சாய்ஸஸும் இருக்கு, கெட்ட சாய்ஸஸும் இருக்கு. கெட்டதுன்னு தெரிஞ்சும் அதை போய் நம்ம செலக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஃப்ரீடமும் இருக்கு. பட் you will decide not to choose. ஆனா நான் ஒரு சஜஷன் நான் இப்ப சொல்றேன் ஜெசிமா. calculate the consequence. Yes. இது பண்ணா குடிச்சா குடியை கெடுக்கும், இதுல மாற்று கருத்தை குடல் வெந்து போயிடும். ஒரு நாள் நிச்சயம் மரணம் இருக்கும். ஒரு 50 வயசுல சாவறது, 70 வயசுல சாவறது சீக்கிரம். ட்ரக்ஸ் 7 years மூளைகள் எல்லாம் பைத்தியம் மாதிரி ஆயிடும். போனோகிராஃபி கண்டிப்பா உன்னால வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழவே முடியாது. போனோகிராஃபில அடிக்ஷன்ல இருந்தாங்கன்னா மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள், இதெல்லாம் தப்பு. அழிவுக்கு நேரா தான் கொண்டு போகும். அப்போ கான்சிக்வன்ஸை நீங்க கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இது பண்ணா இதுதான். நம்ம யாரும் வந்து சின்ன பிள்ளைங்களை, நமக்கு எல்லாருக்குமே தெளிவு இருக்கிறது. God has taught us. அது என்ன உள்ள மனசாட்சியே இருக்குதுப்பா. நீ வந்து இது செய்யணும் செய்யக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியுது. அப்ப உள்ள மனசாட்சியை கர்த்தர் வச்சிருக்கிறார்ல. அது ஒரு உணர்த்துதல். ஒரு சில எபிசோட்ஸ்க்கு முன்பாக நம்ம படிச்சோம், நம்ம பாடணும், ஆவியானவர் எப்படி நம்மள உணர்த்துகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த உணர்த்துதல் இருக்கும். இது பண்ணா தப்புன்னு தெரியும், உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்ல. அப்போ அந்த தப்பான விஷயத்த நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. நாட் ஓவர் வாட் இஸ் ரைட் இல்ல. ஒரு அழகான பாட்டு இருக்கு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். அப்போ மாணிக்கம்னா அப்படின்னா பெஸ்ட் இல்ல, பிரஷியஸ். ஆமா, இப்போ மண்ணுனா வேஸ்ட். சரியா, அது வந்து பெருசா நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்துல
ஏதாவது ஒன்று தான் வச்சுக்க முடியும். ம். இப்போது உங்கள் கையில் நீங்கள் எல்லோரும் மைக் வச்சுருக்கிறீங்க. நான் இப்போ ஒரு gift கொடுக்குறேன்னா உங்கள் கையில் நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன், நான் ஒரு செல்ஃபோன் இப்போ என் கையில் இருந்து உங்கள் கையில் கொடுக்குறேன்னா அதை வச்சுட்டு தான் அதை நீங்கள் வாங்க முடியும். எஸ். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஒன்றை விட்டு கொடுத்தா தான் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். எஸ். ஸோ மண்ணுக்காக மாணிக்கத்தை நம்ம விட்டுறவே கூடாது. விட்டுறவே கூடாது. பாடலாமா நம்ம அந்த பாட்டை? பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அப்போ மண்ணும் மாணிக்கமும் உங்க முன்னாடி இருக்கு. God has given us the freedom to choose. Yes. ஆனா மண்ணை சூஸ் பண்ணா நம்ம அழிஞ்சு போவோம்னு உங்களுக்கு தெரியும். இப்படிதான் ஆண்டவர் வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தப்பான சாய்ஸ் நீங்க எடுக்காதீங்க, அப்படி எடுத்தா நீங்க சாகவே சாவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்னதான் பண்ணாங்க? ராங். ஆமா, ராங் சாய்ஸ். இன்னைக்கு வேதத்துல ஒரு சில பேர் வந்து எப்படி வாழணும் அப்படின்னு கற்றுத்தருகிறாங்க, ஒரு சில பேர் எப்படி வாழக்கூடாது என்பதையும் கற்றுத்தருகிறாங்க. அப்படி ஆதாமும் ஏவாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய பாடம், டு சூஸ் வாட் இஸ் ரைட், டு சூஸ் வாட் இஸ் பெஸ்ட், டு சூஸ் லைஃப் ஓவர் டெத். இல்லை? உண்மையிலே இந்த பாடலினுடைய ஒரு சரணத்தை நான் பாடுறேன். அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால். அப்போ உங்களை ரைட் சாய்ஸ் எடுக்க கூடாதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணும். தப்பான முடிவை எடுன்னு உங்களை எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணும். அது எப்படின்னா ஜெசிமா, இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, லாங் டேர்மா அவங்க பார்க்கறது இல்லை. ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக they tend to lose the long term vision. அவங்க மேல வச்சிருக்கிற திட்டம், அவங்க மேல வச்சிருக்கிற blessing, அவங்க மேல வச்சிருக்கிற calling, அவங்க மேல வச்சிருக்கிற பெரிய நன்மைகளை இந்த சின்ன சந்தோஷத்துக்காக இழந்து போயிடுறாங்க. ஸோ நிறைய ஒவ்வொரு குறிச்சும் கர்த்தர் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டம் எப்படி செயல்படணும்னா அந்த ஃப்ரீ வில்ல தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீ வில்லா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நீங்கள் அப்படியே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பமாவே இருக்கும். அலைன் ஆயிடும். ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்க இருக்கும் பொழுது, இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்க நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்க இருக்கும் பொழுது whatever decision you make, நீங்க எடுக்கிற சாய்ஸ் எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்திற்குள்ள அலைன் ஆயிடும். அது எப்படி அலைன் ஆகும்னா ஜெசிமா, எவ்ரி டே லைக் இது எப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை தியானிக்க எவ்ரி டே அந்த வார்த்தை அந்த சித்தத்துக்குள்ள நம்மளை அப்படியே நடத்தி செல்லும். அதுதான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த வார்த்தை தேவனுடைய சித்தத்துக்குள்ள நம்மளை நடத்தி சென்று கொண்டே இருக்கும். அதனால தான் this book is a living book which has the past, present and future of every single person in this world. அந்த பைபிள் அப்படிங்கறோட அந்த full form ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? BIBLE, Basic Instructions Before Leaving Earth. பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் எர்த். அப்போ பிஃபோர் லீவிங் எர்த் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு எதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா, ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு தான், அந்த டிசிஷன்ஸ்க்கு தான் we need instructions. அந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு எங்க இருந்து வருதுன்னா பரிசுத்த வேதாகமத்துல. அதே நேரத்துல இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த வேதத்தின் படி நடக்க கூடாதபடிக்கு நம்மளை கவர்ச்சிக்குள்ள அதை நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணோம், நம்மளை அஸ்ட்ரேவா போக வைக்கும், நம்மளை வந்து சோரம் போக வைக்கும். எப்படின்னா ஜெசிமா, எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் why don't you try. இன்னைக்கு அடிக்ஷன்ஸ் பத்தி நம்ம சொல்லலாம், கண்டிப்பா சொல்லணும். இதுல எல்லா அடிக்ஷன்ஸுமே இட் ஸ்டார்டட் வித் லெட்ஸ் ட்ரை. ஒரு விட முடியாத ஒரு பழக்கத்துக்குள்ள போனதுக்கு காரணம்
it started with let's try. ட்ரை. ஒரு நாள் It's okay. இட்ஸ் ஓகே, தப்பு இல்ல. தப்பில்ல, அவங்க பண்ணலையா, அவங்க பண்ணலையா, இவங்க பண்ணலையா. See, அடுத்தவங்கள பத்தியே பேச வேண்டாம். Try to better yourself. உங்க ஆத்துமா ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் ஆனது. Yes. இன்னொருத்தங்க செய்றாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களே நீங்க கெடுத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்காக யாரும் பரிதபிக்க மாட்டாங்க. இல்ல, we should be very careful. வரிகளை நான் பாடுறேன், கேளுங்க. லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சோதனைகள் வரும் பொழுதெல்லாம், உங்களை பாவங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் இந்த 2 வரிகளை உங்க மனசுக்குள்ள நீங்க பாடணும். நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். What a wonderful gift that freedom is. Yes. Freedom அப்படினாலே நீ எதை வேணா செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஈவன் இன் கிரைஸ்ட் அண்ட் ஈவன் இன் கண்ட்ரி. இந்த இந்திய தேசம் விடுதலை பெற்றது உண்மைதான். அதுக்காக எதை வேணாலும் செய்யலாமான்னு நீங்க பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது. அதனால தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவையே ஃப்ரேம் பண்ணாங்க. ஆமா, certain laws and ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்முலேட் பண்ணாங்க. அதுதான் வாழ்க்கை முறை. எப்படி வேணாலும் வாழ முடியாது. வெந்ததை தின்று வந்தபடி வாழ்வது வாழ்க்கை அல்லவே. வாழ்வதற்கு ஒரு வழிமுறையை நம்முடைய அரசாங்கம் நமக்கு செய்து கொடுத்துருக்குது. இப்படி தான் வாழணும். இப்படி வாழ்ந்தீங்கன்னா இப்படி இருக்கலாம். அதில் தவறு செய்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ் படி அதில் அந்த தண்டனையை நீங்கள் அனுபவிக்கணும். அதனால தான் சீர்கேடாகாம தேசம் இருக்கும். அப்போ ஃப்ரீடம் வித் ஒரு certain limits, rules. ஃப்ரீடம் வித், அந்த ஃப்ரீடம் அப்படினாலே என்னன்னா செய்யலான்னு அவசியம் கிடையாது. சரியான காரியங்களை தெரிந்தெடுத்து செய்வதற்கு கர்த்தர் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கார். இது எனக்கு எப்படி சூப்பரா ஞாபகம் வருதுன்னா, ஜெசிமா, காலேஜ்க்கு ஒரு பையனை நம்ம இப்போ வந்து சேர்க்கறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த தம்பிக்கு வந்து காலேஜ் போன உடனே 3 காலேஜ் ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. இந்த காலேஜ் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு ஒரே ரீசன் என்ன பார்த்தேன்னா, இந்த காலேஜ் வந்து ஸ்கூல் மாதிரி நடத்துறாங்க. இந்த காலேஜ்ல வந்து எனக்கு வந்து ஃப்ரீடமே கிடையாது, ஃப்ரீடமே இல்ல. அவர் சொல்றார், டேய் இந்த காலேஜ்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது, திஸ் வில் பி a greater blessings, இங்க வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த காலேஜ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கிறோம். பட் ஆனா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த காலேஜுக்கு போனா ரொம்ப புழிஞ்சிடுறாங்க. ஒரு சில நேரத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம நல்லதுக்கு தான். கரெக்ட் இல்ல, தாயும் தகப்பனும் உங்களை ஒரு சில விஷயத்தில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா உடனே ச்சே இந்த வீட்டில் எனக்கு ஃப்ரீடமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. அப்படிதான் ஆண்டவர் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். we have a beautiful verse in the Bible which says எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. I have authority. இல்ல, அப்போ எதை வேணாலும் நம்ம செய்யலாம். ஃப்ரீடம் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு. நீ நினைச்சா நீ வந்து குடிக்கலாம், நீ நினைச்சா படத்துக்கு போகலாம், நீ நினைச்சா தவறான விஷயங்களை பார்க்கலாம், நீ நினைச்சா ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கலாம், நீ நினைச்சன்னா பொய் நிறைய பேசிக்கினே இருக்கலாம். இதெல்லாம் நீ நினைச்சா செய்யலாம். ஆனா நீ செய்யற எல்லாம் உனக்கு தகுதியா இருக்காது. ஒன்னொன்னு ஒரு சில பேருக்கு தகுதி இருக்கு. அந்த தகுதியின் படி தான் நம்ம செய்யணும். கரெக்ட். எல்லாமே நமக்கு தகுதியா இராது. It will not be beneficial
ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ஸ் ஆஃப் த பைபிளில் 2 விஷயத்தை நான் பார்த்தேன் இந்த வசனத்திற்கு. தகுதியா இராது அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கிலீஷில் இட் வில் நாட் பி பெனிஃபிஷியல் அப்படின்னு இருக்கு. பெனிஃபிஷியல்னா உனக்கு அது பிரயோஜனமாக, உனக்கும் பிரயோஜனமா இருக்காது. இப்போ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து சும்மாவா இருக்கிறாங்க, ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாங்க, பிள்ளைங்களை போட்டு அடிக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போறது இல்லை, பொருளாதாரம் போயிடும். குடியை கெடுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குடிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மட்டும் சீராகாது, அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கைக்கும் அது பிரச்சனையா அது தான் இருக்கும். பிரச்சனை, அது சீரழிக்கப்படுகிறது அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும். அப்போ இட் வில் நாட் பி பெனிஃபிஷியல், இட் வில் நாட் பி பெனிஃபிஷியல். இன்னொரு ஒரு வார்த்தை, இட் வில் நாட் பி ப்ரொடக்டிவ். ஆண்டவர் நம்மள ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், ப்ரொடக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்மள உண்டாக்கி இருக்கிறார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிளெஸிங் என்ன கொடுத்தாரு? நீங்கள் எல்லாம் பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். அந்த பலுகி அப்படிங்கிறதுக்கு ப்ரொடக்டிவ், ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை. ஸோ நம்மளுக்கு தகுதி இல்லாத விஷயங்களை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஆனால் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தான் வச்சிருக்கிறார். அதுவும் இப்போ இந்த காலத்தில் எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். எஸ், அதான் ஃபோன். அதான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஜெசிமா பாஸ்டர் நீங்கள் நிறைய இடத்துக்கு போகிறீங்க, நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், யூ ஹேவ் மோர் கான்டாக்ட்ஸ், அதனால என் பையனுக்கு ஒரு குனிஞ்சத்தலை நிமிராத ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், பையன் மட்டும் இல்லைங்க, பொண்ணு மட்டும் இல்லை, குனிஞ்சத்தலை நிமிராத பையனும் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறான். ஊரு ஃபுல்லாக எல்லாரும் ஃபோனை எடுத்துன்னு குனிஞ்சாங்கன்னா ஒருத்தர் அப்படி தான் நேராக அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக கீழ் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டார். ஈவினிங் போயிட்டு காஃபி எடுத்துன்னு வாமான்ட்டார். அந்த அம்மா டீ போட்டு எடுத்துன்னு வந்துச்சு. எடுத்துன்னு வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இது டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம வந்துக்கிறது வேற வீட்டில். அப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா ஃபோனை பார்த்துக்கினே வந்து அந்த அம்மா என்ன பண்ணுது, அவங்க வீட்டுக்காரர் நினச்சி டீ போட்டு இந்த ஆளு கொடுத்துருக்குது. இவரு மேல் வீட்டுக்கார். பாருங்க இந்த ஃபோன் எவ்வளோ குழப்பத்தை கொண்டு வருதுங்க. அதான் இப்போ குனிஞ்சத்தலை நிமிராமல் இருக்கிறாங்கன்னா அவ்வளவோ இந்த ஒரு ஃபோனு பண்ணுற பிரச்சனை இருக்குது. ஐயோ, இதுவே சாய்ஸ் தான். ஹவு மச் டைம் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட். ஆமாம், ஹவு மச் உங்களுடைய டிசிஷனில் தாங்க இருக்கு இல்லை. இப்போ இந்த நாட்களில் ஃபோன்ஸ் இல்லாமல் கொஞ்ச நேரமாவது நம்மளால இருக்க முடியுமா? இருந்துட்டா இட்ஸ் a big accomplishment. அந்த ஃபோன் எப்படி இருக்குன்னா ஜெசிமா, வைஃபைன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஃபோன் அதிகமாக வேலை செய்கிறது எது? வைஃபை. ஆமாம், அதில் என்ன ஒரு தமாஸ்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளு. வைஃப் இல்லாமல் கூட கொஞ்ச நேரம் இருந்துடுறானுங்க. ஆனால் வைஃபை இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? இருக்கவே அந்த ஃபோன்ஸில் உலகமே இருக்குங்க. யூ ஹாவ் த சாய்ஸ் டு see whatever you want, பட் எல்லாம் தகுதியாயிராது. ஆனால் இதில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஐ வில் பி யுவர் சப்போர்ட், ஐ வில் பி யுவர் கைட், ஐ வில் பி ரெஸ்பான்சிபிள் டு யுவர் லைஃப் ப்ரொவைடட். என்ன ஆளுகை செய்ய நீ விட்டு கொடுத்தனா அந்த சாய்ஸ் இருக்கு பத்தியா, அந்த சாய்ஸ் எடுக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். மெனி டைம் இன் மை லைஃப் ஐ ஃபெயில் டு சூஸ் ரைட். நான் சொல்கிறேன், ஐ ஃபெயில்டு டு சூஸ் ரைட். நான் நினச்சேன் இப்படி வந்தால் இப்படி ஆகிடும், இந்த இவ்வளோ காசு இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ காசு வந்துடும் அப்படின்னு நான் நினச்சது உண்டு. ஆனால் ஏமாந்துருக்கிறேன், தோற்று போய் இருக்கிறேன். ஏன்னா என் முடிவு தப்பான முடிவு, எனக்கு தெரியல, கான்சிக்வன்ஸ் அன்னைக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த முடிவு எடுத்தாலும் ஒருத்தர் இடத்துல கேட்குறேன். எஸ், தி காட் ஆஃப் ஃப்ரீடம் கிட்ட நம்ம கேட்கணும். எஸ், இன்னைக்கு ஒவ்வொரு முடிவுகளையும் நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கிற தேவனிடத்துல அதை வச்சு, ஆண்டவரே சரியான முடிவுகளை எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கும் பொழுது நம்ம சூஸ் பண்றது மண்ணா இருக்காது, என்னவா இருக்கும்? பாடலாமா? பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட வேண்டாங்க. இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து ஷார்ட் டேர்ம், பிக் டைம் பிளெஸிங்க ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக விட்டு கொடுத்துறாதீங்க. முக்கியமா செல்லங்களா, பிள்ளைங்களா, உங்களை தான் பார்த்து சொல்றோம். சின்ன பிள்ளைங்க, யங் லீடர்ஸ், யூ ஆர் லீடர்ஸ். உங்க மேல தேவன் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்க குடும்பத்தை குறித்து தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. எவ்ரி டிசிஷன் யூ மேக் ஹாஸ் கான்சிக்வன்ஸ். அது உங்க வாழ்க்கையோட பெரிய திட்டத்தை உடைச்சிரும்.
ஆதாமும் ஏவாளும் எடுத்த அந்த ஒரு முடிவு இன்று வரைக்கும் மனித குலத்துக்கே ஒரு பெரிய இழப்பு அது பெற்று கொடுத்துருச்சு. அவங்களால ஆண்டவருடைய சன்னதியில அதுக்கு மேல இருக்க முடியல. ஆண்டவர் அழகா படைச்ச அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்களால வாழ முடியல. ஆண்டவர் துரத்தினார் அப்படின்னு சொல்லி எந்த தேவன் அவர்களை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்துல வந்து வச்சாரோ அதே தேவன் போ அப்படின்னு சொல்லி அவர்களை துரத்தி விடுகிறத பாருங்க. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கான்சிக்வன்ஸ்ல. அந்த மாதிரி நீங்க யாரும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களிடத்துல நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். We are free. Freedom we have received through Jesus. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த ஃப்ரீடமை நமக்கு பெற்று கொடுத்துட்டார். ஆனா அந்த ஃப்ரீடமை நம்ம எப்படி வேணாலும் செயல்படுத்தக்கூடாது. அந்த ஃப்ரீடமை அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய அழகான கைடன்ஸின்படி நீங்க சூஸ் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ப்ரே பண்ணலாமா? எஸ் நீங்க பண்ணுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய எபிசோட் ஆஃப் ஃப்ரீடம்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க எங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிற அப்பா அந்த ஃப்ரீடம் ஃப்ரம் சின், அப்பா ஃப்ரீடம் ஃப்ரம் கர்ஸ், எல்லாவற்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். இன்றைக்கு அப்பா ஆதி மனிதர்களுக்கு நீங்க முதல் கொடுத்த அந்த பெரிய கிஃப்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் எங்களுக்கு சூஸ் பண்ணுவதற்கு எல்லா அதிகாரத்தையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆனா அப்பா தப்பான ஒரு விஷயத்த, மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலைய, பாவத்தை நாங்க சூஸ் பண்ணாம இருக்க எங்களுக்கு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா. we cannot do it on our own. இன்னைக்கு நாங்க அதை ஒத்துக்கொள்ளுகிறோம் ராஜா. எங்களால தனியா முடியாதப்பா, எங்களுக்கு சுய பலத்தினால முடியாது ஆண்டவரே. ஆனா ஆவியானவருடைய பலத்தினால எங்களால நிச்சயமாய் முடியும் அப்பா. இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிற பலத்தினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. Lord, help each and every young person who is watching this program, who is here with us, to choose right. அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மென்ட் நாங்கள் பேசுகிறோம். பகுத்தறிகிற ஞானத்தை எங்க பிள்ளைகளுக்கு பேசுகிறோம். எங்க பிள்ளைகள் ஒரு நாளும் அழிவுக்கு நேரா போக கூடாது ராஜா. ஒருவேளை ஏதாவது ஒரு தாயோ தகப்பனோ இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு ஐயோ என் பிள்ளை ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறான்னு சொல்லி கண்ணீரோட பார்த்திருப்பாங்க. நான் ஒரு விசையாய் அப்பா அந்த மகனுக்காக மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் திரும்பி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும் ராஜா. விடுதலை நாயகன் அந்த விடுதலை பெற்று தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உதவி செய்வீராகப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அந்த ஃப்ரீ வில் சாய்ஸை கொடுத்து தேவ சித்தத்திலே உங்களை நடத்துவார். God bless you. விடுதலை